நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர். நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் அன்பும் இருந்தால்தான் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலும் இல்லை, இந்த வீடியோ சப்போர்ட்டில் தான் யூடியூப் சேனல் நண்பர்களே ரன் பண்ண முடியும் நண்பர்களே. நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லைனாலும் பரவாயில்லை நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே, மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவாக இருக்கிற நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டு அன்பு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, இதுவரைக்கும் மை சேனலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் அளித்த குறைந்த அளவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, மை யூடியூப் சேனலுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அன்பு ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் நண்பர்களே. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மை சேனலுக்கு யாராவது எந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்குள்ள சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், அந்த ஐடியாவில் இருக்கேன் நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு கொடுக்க என்னுடைய லைஃப்பில் யாரும் ஆதரவு கொடுக்க சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே, லைக் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஊரில் கோவில் விசேஷம் அதுதான் நடனம் ஆடிட்டு நண்பர்களே. இந்த புள்ளிக்காட்டு ஆட்டம் கருப்பு சாமி பாடலுக்கு டான்ஸ் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளிக்காட்டு டான்ஸ் தான் நாளைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார் நண்பர்களே. இந்த புள்ளிக்காட்டு டான்ஸு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் எப்படி ஆடுறாங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோ பார்த்துட்டு ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, வெல்கம் டு தி மை சேனல் நண்பர்களே. நான் உங்கள் 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷ் பேசுகிறேன் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர். மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்குனாது கொஞ்ச நாள் சப்போர்ட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஏன்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நண்பர்களே. நீங்கள் என்னுடைய சேனலில் உள்ள வீடியோவை பார்க்கலினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன் நண்பர்களே. அதுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் நண்பர்களே. ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு தான் ஆரம்பித்தேன் நண்பர்களே. என்னுடைய சூழ்நிலை காலம் எல்லாமே இதற்கு ஆப்போசிட்டாக மாறிவிட்டது நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா
இவர் மத்தளம் தட்டிட்டு ஏதோ பாட்டு நண்பர்களே, இவர் மத்தளம் தட்டிட்டு பாடுவதை எப்படி பார்த்துட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்க நண்பர்களே. ஆட்டோவில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆட்டோவில் பயணித்து கொண்டே ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அந்த வீடியோ மூலமாக காட்டுகிறேன் நண்பர்களே. இனிமேல் நான் போடக்கூடிய அடுத்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. சேனல் நேம், மை சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே. சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. யூடியூப்பில் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைபில் அதில் அந்த சப்ஸ்கிரைப் அந்த ஐக்கான் என்ற இடத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்க நண்பர்களே. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே இருப்பதால் நான் புது வண்டி எடுத்துருக்கக்கூடிய இதுதான் நியூ டாடா ஏஸ் நண்பர்களே. இது என்னுடைய ஓன் சிந்திப்பு கொஞ்சம் டைலாக் நண்பர்களே. கொஞ்சம் மை யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தருங்க. நன்றி நண்பர்களே. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1,50,000 இந்த மாதிரி ஒரு 1,00,000 மாதமாக சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. மற்றவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைஸ் 1,50,000 சப்ஸ்கிரைபர் வச்சு மாதம் 50,000 1,00,000 சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாதிச்சு கொண்டிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கெல்லாம் சம்பாதிக்க எனக்கு ஆசை இல்லை நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நியூ வண்டி புது வண்டி டாடா ஏஸ் எடுத்துக்கிறதுனால அந்த வண்டிக்கு மாதம் 10,000 வண்டி டியூ கட்டணும் நண்பர்களே. அதுக்காகனாது என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மாதம் 10,000 வண்டி டியூ கட்டுற அளவுக்கு மாதம் 10,000 5,000 யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்தாலே போதும் நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்குனாது எனக்கு என்னோடய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்க நண்பர்களே. ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி இப்போ நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் டெய்லி வீடியோ எடுத்து போட முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நண்பர்களே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியும் நண்பர்களே. வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனல் சப்போர்ட் யூடியூப் சேனல் நண்பர்களே யூடியூப் சேனல்னால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவாக இருக்கிறார்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் அன்பு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மை சேனலுக்கு சப்போர்ட் அளித்த குறைந்த அளவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே.
நன்றி நண்பர்களே. நண்பர்களே, யூடியூப் சேனலுக்கு யார் யாரெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அன்பு ஆதரவு தர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் நண்பர்களே. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மை சேனலுக்கு யாராவது இந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அந்த ஐடியா இருக்கு நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு கொடுக்க என்னோட லைஃப்பில் யாரும் ஆதரவு சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சமாக சப்போர்ட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே போய்கொண்டே இருக்கின்ற நண்பர்களே. இப்போ எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுத்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஜ் நண்பர்களே. இதுதான் நான் எடுத்து இருக்கக்கூடிய புது வண்டி டாடா ஏஸ் நண்பர்களே. வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே. நான் உங்கள் 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷ் பேசுகிறேன் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே. என்னுடைய வாழ்க்கையில் நான் தனியாகவே இருந்தேன், தனியாகவே வளர்ந்தேன், தனியாகவே தான் எல்லாமே பண்ணேன். யாரும் என் வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ண நண்பர்களே. நான் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கு நண்பர்களே. ஸோ அதனால் நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்ச நாள் சப்போர்ட்டு, உங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஏன்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நண்பர்களே. இங்கே என்னுடைய சேனலில் உள்ள வீடியோவை பார்க்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன் நண்பர்கள். அதுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் நண்பர்களே. ஸோ எல்லாமே வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு தான் ஆரம்பித்தேன் நண்பர்களே. என்னுடைய சூழ்நிலை காலம் எல்லாமே இதற்கு ஆப்போசிட்டாக மாறிவிட்டது நண்பர்களே. ஸோ அதனால தான் நான் எடுத்துருக்கூட வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி டாடா ஏஸ் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இந்த டாடா ஏஸு ஆட்டோ ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு ஆட்டோவில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆட்டோவில் பயணித்து கொண்டே ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த வீடியோ மூலமாக காட்டுகிறேன் நண்பர்களே. இனிமேல் நான் போடக்கூடிய அடுத்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. மை சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே. சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. யூடியூப்பில் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைபில் அதில் அந்த ஐக்கான் என்ற இடத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்க நண்பர்களே. அப்போதான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே.
என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு யாரும் சப்போர்ட் பண்ணவில்லை நண்பர்களே. நானே தான் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி முன்னேறி வந்தேன் நண்பர்களே. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே இருப்பதால் நான் புது வண்டி எடுத்திருக்கக்கூடிய இதுதான் நியூ டாடா ஏஸ் நண்பர்களே. இது என்னுடைய ஓன் சிந்திப்பு, கொஞ்சம் டைலாக் நண்பர்களே. கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தருங்கள். நன்றி நண்பர்களே. நண்பர்களே, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1,50,000 இந்த மாதிரி ஒரு 1,00,000 மாதமாக சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. மற்றவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைப் 1,50,000 சப்ஸ்கிரைப் வச்சு மாதம் 50,000 1,00,000 சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்க எனக்கு ஆசை இல்லை நண்பர்களே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போது நியூ வண்டி புது வண்டி டாடா ஏஸ் எடுத்துருக்கனால அந்த வண்டிக்கு மாதம் 10,000 வண்டி டியூ கட்டணும் நண்பர்களே. ஸோ அதுக்காகனாவது என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர். இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மாதம் 10,000 வண்டி டியூ கட்டுற அளவுக்கு மாதம் 10,000 15,000 யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்தாலே போதும் நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்குனாவது எனக்கு என்னோடய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இப்போ நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க நண்பர்களே. நண்பர்களே, உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் டெய்லி உங்களுக்கு தினமும் வீடியோ எடுத்து போட முடியும் நண்பர்களே. நண்பர்களே, உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நண்பர்களே நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ எடுத்து போட முடியும். நண்பர்களே, இந்த கும்மி பாட்டு வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் நண்பர்களே. ஸோ அதுக்காகத்தான் இப்போது சாப்பாடு வந்து செஞ்சாச்சு நண்பர்களே. சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சாச்சு நண்பர்களே. இனி அடுத்து கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்வதற்குண்டான எல்லாத்தையும் செய்யணும் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் எப்படி சமையல் செய்கிறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 செகண்ட் லாரி டிரைவரின் வணக்கங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, அனைவரும் சாப்பிட்லாம் நண்பர்களே. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு நண்பர்களே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முழுசாக எடுத்து போட முடியல. ஸோ அதனால் பாதியிலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி சமையல் செய்கிறேன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர். நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் அன்பும் இருந்தால் தான் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலும் இல்லை, இந்த வீடியோவும் இல்லை நண்பர்களே. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் யூடியூப் சேனல் நண்பர்களை ரன் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவாக இருக்கிற நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வர வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டு அன்பு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.
நண்பர்களே, இதுவரைக்கும் மை சேனலுக்கு சப்போர்ட் அளித்த குறைந்த அளவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும், இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, மை யூடியூப் சேனலுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அன்பு ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நண்பர்களே. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மை சேனலுக்கு யாராவது எந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்குள்ள சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அந்த ஐடியாவில் இருக்கேன் நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு கொடுக்கல, என்னுடைய லைஃப்பில் யாரும் ஆதரவு கொடுக்க சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்ச நாள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ட்லேருந்து வீடியோ எடுத்து போட முடியல. இது பார்த்தீங்கன்னா புளி கரைசல் நண்பர்களே. இந்த இப்போ கத்திரிக்காய் குழம்பு கொதிக்கும் போது அந்த புளி கரைசலை ஊற்ற முடியும் நண்பர்களே. ஸோ என்னால் சமையல் செய்கிறத முதல்லேருந்து வீடியோ எடுத்து போட முடியலை நண்பர்களே. ஸோ காயும் குழம்பும் வெந்து கொண்டு இருக்கும்போது தான் வீடியோ எடுத்து போட முடிகிறது நண்பர்களே. வாங்க அனைவரும் கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்லாம். இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் நைட்டு சாப்பாடு நண்பர்களே. இன்றைய காலத்தில் ஹோட்டலுக்கு போனேன்னா ஒரு சாப்பாடு ரேட்டு ஒரு அளவு சாப்பாடு ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா நண்பர்களே. அதே ஒரு முழு சாப்பாடோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா அளவுக்கு விலை ஏறி போய் இருக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான புளி கரைசலை ஊற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது நண்பர்களே. இந்த குழம்புல புளி கரைசலை சேர்த்துக்கலாம் நண்பர்களே. சேர்த்துறதுனால இது பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு கொதிநிலை வெந்து கொண்டிருக்கிற நண்பர்களே. கத்திரிக்காய் காரக்குழம்பு கொதித்து கொண்டு இருக்கிற நண்பர்களே. இனிமேல் தான் உப்பும் தேவையான மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, இந்த மாதிரி உப்பு, சாம்பார் பொடி எல்லாம் தேவைக்காக பார்த்துட்டு போடணும் நண்பர்களே. நான் செஞ்ச மதியானத்துக்காக கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் சமையல் எப்படி செய்கிறேன் என்பதை வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்வதற்கு உண்டான பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், என்னென்ன பொருளுங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுன்னு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நன்கு அறுக்கி வைத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு நண்பர்களே. பூண்டையும் ஒரு 10-20 பல் பூண்டு எடுத்து பூண்டை கழித்து வச்சுக்கலாம், உரித்து கொள்ளவும் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நண்பர்களே. கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து அறுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் 2 அறுத்து போட்டு தனியாக வச்சுருங்க நண்பர்களே. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அப்புறம் குடமிளகாய் உங்களுக்கு தான் தெரியும். ஆல்ரெடி குடமிளகாய் உங்களுக்கு காரமே இருக்காது நண்பர்களே. அந்த குடமிளகாயை
எடுத்து வைத்துக்கொள்ள, அதுவும் அறுத்து வைத்துக்கொள்ளும் நண்பர்கள். முதல்ல எடுத்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளித்து, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு தாளித்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5 தக்காளி அறுத்துக்கணும். எல்லாத்தையும் தாளித்து இது கொஞ்சம் வர நேரத்தில் கடைசியாக கத்திரிக்காயை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு இதே மாதிரி நல்லா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட நண்பர்கள். நல்லா இந்த அளவுக்கு சட்டியில் போட்டு எல்லா காயும் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம் நண்பர்களே. நல்லா கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த புளி கரைச்சி வச்ச ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நீங்கள் புளிஞ்சு அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது லாஸ்ட்டாக எடுத்து ஊற்றிக்கலாம் நண்பர்களே. அதுவும் எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட நண்பர்களே. கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு அல்லது சாம்பார் பொடி இதெல்லாம் காரம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அப்படியே குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொல கொலன்னு வச்சு வர மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சு சுண்ட விடணும்னா சாப்பாடு கத்திரிக்காய் அந்த காரக்குழம்பு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நண்பர்களே. இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாப்பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கொதிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதித்த உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தேவைக்கேற்ப உப்பு காரத்துக்கேற்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி போட்டுக்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நண்பர்களே, கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்லாம். நண்பர்களே வீடியோ அதிகமாக என்னால் எடுத்து போட முடியல நண்பர்களே. ஏன்னா லாங் ட்ரிப்பு எங்கேயுமே போக முடியல நண்பர்களே. லாங் ட்ரிப்பு எங்கேயுமே இன்னும் கிடைக்கல, இன்னும் வரல நண்பர்களே. ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கும்போது இந்த சமையல் செய்கிற வீடியோ, அப்புறம் எங்கள் ஊர் கோவில் விசேஷம் இதெல்லாம் எடுத்து வீடியோ போடுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் கத்திரிக்காய் காரக்குழம்பு கொடுக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, எல்லோரும் கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்லாம் நண்பர்களே. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பர் நண்பர்களே. காரமும் உப்பும் தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டனால நல்லா இருக்குது நண்பர்களே. சூப்பராக இருக்குது நண்பர்களே. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நீண்ட தூர பயணம், லாங் ட்ராவல்ஸ் ஒரு வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த சமையல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த யூடியூப் சேனல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.